திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கி வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும். அன்னம்பாலிக்கும் சொல்ல வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன், சிவபெருமேன், கூத்தப் பெருமேன், அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்பெருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு மனம் வழி மெய்களாலே வணங்கி இன்று 2ஆம் திருமுறை, அடியேன் 2ஆம் திருமுறையிலிருந்து திரு அரிசிற்கரை புத்தூர் என்னும் திருத்தலத்தினை உங்களோடு கலந்து சிந்திக்கலாம் என்று இருக்கின்றேன். இந்த திரு அரிசிற்கரை புத்தூர் என்பது சோழ நாட்டினுடைய காவிரி தென்கரை தலம், காவிரியினுடைய தென்கரை. கும்பகோணம் நாச்சியார் கோயில் பேருந்திலே சென்றால் இந்த ஊரை அடையலாம். இந்த தலத்துக்கு இன்றைக்கு என்ன பெயர் தெரியுமா? அழகாபுத்தூர் என்று வழங்குகிறது. அழகாபுத்தூர் சுவாமி படிக்காசு வைத்த பரமர், படிக்காசு வைத்த பரமன். தேவி சிவாம்பிகை, சிவாம்பிகை சௌந்தரநாயகி, அழகம்மை. இந்த ஊர் அழகாபுத்தூர், சிறுப்புத்தூர் என்றும் வழங்குகிறது. அரிசில் நதியானது ஓடுகிறது. அதான் அரிசில் கரை புத்தூர். அரசலாற்றினுடைய கரையிலே இருந்திருப்பதனாலே இதுக்கு அரிசில் கரை புத்தூர் என்று பெயர். கோச்சங்க சோழனுடைய திருப்பணி. சுவாமி சொர்ணபுரீஸ்வரர் மேற்கு பார்த்த சந்நிதி, மேற்கு பார்த்த சந்நிதி. சந்நிதி தெரு மிக அழகானது. தென்னை மரங்கள் வரிசையாக இருக்கின்றன. திரு அரிசிற்கரை புத்தூர். இந்த புகழ்த்துணை நாயனார் என்று 63 நான்மார்களிலே ஒருவர். அவருடைய துணைவியர் அழகா லட்சுமி அம்மாள், லட்சுமி அம்மாள். அப்ப நாள்தோறும் பூஜை செய்கிறார். அரிசலாற்றிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து சுவாமி இடத்துல. ஊரிலே ஒரே பஞ்சம். எல்லோருமே ஊரை விட்டே சென்று விட்டார்கள். ஆனால் படிக்காசு வைத்த பரமனாகிய பெருமானை விட்டு செல்ல அவருக்கு மனமே இல்லை. தினமும் புனல் கொண்டு வருவர், பெருமானுக்கு நீராட்டுவர். ஒரு நாள் அதனால மயக்கம் அவருக்கு. அப்படியே மயங்கி சுவாமி மேலே அப்படியே குடத்தோட நீர் குடத்தோட விழுறார். அப்போ கவலைப்படாதே, நான் இருக்கிறேன், வறுமை எல்லாம் நீங்கிவிடும் என்று நாள்தோறும் ஒரு படிக்காசை கொடுத்தார். சுவாமி கொடுக்கிறார். அதனால தான் படிக்காசு வைத்த பரமனார் அப்படின்னு பேர். சொர்ணபுரீஸ்வரர், சொர்ணம்ங்கிறதே பொண்ணு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருத்தலம் இந்த திரு அரிசிற்கரை புத்தூர் என்பது. 2வது திருமுறை 63வது பதிகம். காழி வேந்தர், காழி வேந்தர் யாரு? சண்பையர்கோன். சண்பையர்கோன் யாரு? ஞானசம்பந்த பெருமான்.
அந்த தன்பையர்கோன் ஞானசம்பந்த பெருமான் அறுதை பெரும்பாழி முதலான திருத்தலங்களை எல்லாம் வணங்கி திருச்சேரை, திருநாளூர், திருக்குடவாயில், திருநறையூர் இந்த தலங்களை எல்லாம் வழிபட்டு வந்த பொழுது அப்படியே இந்த திருப்பத்தூருக்கு போற திருப்பத்தூரை அழகாபத்தூரை நயந்து இறைஞ்சி புனைந்து இறைவன் திருவடிக்கு சாத்திய நீடு தமிழ் தொடை இந்த தொடை. இந்த 63வது பதிகத்திலே 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். பல்லார் தலைசேர் மாலை சூடி பாம்பும் பூண்டு எல்லாரிடமும் வெந்நீர் அணிந்தோ வெந்நீர் அணிந்து ஓர் ஏறு ஏறி கல்லார் மங்கை பங்கரேனும் காணுங்கால் பொல்லார் பொல்லார் அல்லர் அழகியார் புத்தூர் புனிதரே. புனிதன் என்று பாடுகிறார் பெருமான். அவன் புனிதத்தன்மை உடையவன் அல்லவா, அதனால புனிதன். புத்தூர் புனிதர். திருப்பத்தூரிலே அழகாபுத்தூரிலே உள்ள புனிதர் பற்களோடு கூடிய தலைமாலை. பல் ஆர் தலை, பல் ஆர் தலை, பற்களோடு விருந்து இருக்கக்கூடிய தலைமாலையை சூடியிருக்கிறார். தலைமாலை தலைமாலையை சூடி பாம்பை அணிந்து உடல் முழுவதும் திருநீர் வெந்நீர் அணிந்து ஒப்பு அற்ற விடை மீது, விடை என்பது இடபம், ஒப்பற்ற விடை மீது ஏறி இமவான் மகளாகிய பார்வதி. இமவான் மங்கை எப்படி சொல்றார்? கல் ஆர் மங்கை. கல் என்பது இமயமலைங்க. அந்த இமயமலையினுடைய இமய அரசன் இருக்கின்றானே அவனுடைய மகளாகிய பார்வதி. பார்வதிக்கு இடம் கொடுத்திருக்கார். அதான் பார்வதி பங்கர், உமா மகேஸ்வரர். அந்த இமவான் மகளாகிய பார்வதி பங்கராக இருப்பவர் ஆராயுமிடத்து அவர் பொல்லாதவர் அல்லர். ஆராய்கின்ற பொழுது அவர் பொல்லாதவர் அல்ல. காணுங்கால்னா ஆராயுங்கால்னு பொருள். பொல்லார் அல்லர், அழகியவர், அழகானவர். கையில் என்ன அணிஞ்சிருக்கார்? தலைமாலை சூடியிருக்கிறார். தலைமாலை சூடியிருக்கிறார். அந்த தலையினுடைய பற்களினுடைய வரிசை கெடாமல் இருக்குதான். அதனாலதான் பல்லார்னு சொன்னார். தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே வலிதேறும் தலைவன், தலையே நீ வணங்காய்னு சொல்றார் இல்லையே. தலைமாலை தலைக்கணிந்த தலையாலே வலிதேறும் தலைவன் என்று பாடுகிறார் அப்பர் பெருமான். எல்லா இடமும் வெந்நீர் அணிந்துன மெய்யெல்லாம் வெந்நீர் சன்னித்த மேனியன். மெய்யெல்லாம் வெந்நீர், திருநீர் சாத்திருக்க. நிற்றினை நிறைய பூசி ஒரு ஏறு ஏறி கல்லார் பங்கிற ஒப்பற்ற எருது ஏறி கூர்ந்து அம்பிகையை இடது பாகத்திலே உடையவர். பொல்லர், பொல்லர்னா பொலிவில்லாதவர், அழகியவர். பொல்லர் அல்லர், அழகியவர். கல்லார் மங்கை, கல் வரை சொன்ன இமயமலை. செழுங்கல் வெந்தல் என்று இமவரனுக்கு சொல்றார். இமாச்சல குமாரி, இமாச்சல குமாரி மங்கை. அம்பிகைக்கு பேர் என்ன? அழகம்மை. பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். பல்லார் தலை சேர் மாலை சூடி பாம்பும் கொண்டு எல்லா விடமும் வெந்நீர் அணிந்து ஓர் ஏறு ஏறி கல்லார் மங்கை பங்கரேனு காணுங்கால் பொல்லார் அல்லர் அழகிய
புத்தூர் புனிதரே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் அந்த கல்லார் மங்கை பங்கன் இருக்கின்றானே அந்த பரமன், அவனை கண்டு பேராற்றமிக்க பேரருளை அவனிடமிருந்து பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.